Find the remainder when 2 power 81 is divided by 17. சரிங்களா? இப்போ இது எப்படி அதெல்லாம் 2 power 81 congruent to x. ரிமைண்டர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இல்லையா? எக்ஸு மாடு 17. இப்போ டேரெக்டாக நம்ம எல்லாம் மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் இந்த ஃபார்மெட்டில் கொண்டு வந்ததுனால நம்ம என்ன பண்ணலாம், இது வேறு மாதிரி தான் எழுதணும். இப்போ என்ன பண்ணலாம், 2 power 10 போட்டு பார்ப்போம். 2 power 10 congruent to mod 17. 2 power 10 அது 1024 இல்லையா? இப்போ அதை டிவைட் பண்ண 17 டிவைட் பண்ண என்ன வரும் பாருங்கள். 17 டிவைட் பண்ணால் 60 வரும். 60 வரும். 60 17 டிவைட் பண்ணால் 10204 ரிமைண்டர் 4. சரியா? இப்போ நமக்கு இங்கேனா வருது 2 power 10 வருது இல்லையா? ஆனால் 2 power 81 வரணும். 2 power 81 ஒன்று நான் என்ன பண்ண போகிறேன், மேலே 2 power 10 பவர் 4ஆக மாற்ற போகிறேன். மாற்றினா என்ன வரும், இங்கேயே 4 பவர் ஆகிடும் இல்லையா? mod 17. இப்போ இந்த 4 பவருக்கு நான் கண்டுபிடிப்போம். 4 × 4 × 4 எவ்வளோ, 256. இப்போ இது எப்படி அதெல்லாம் 2 power 40 256 mod 17. ஆனால் இப்படி எழுதக்கூடாதுல்ல, டிவைசரை விட ரிமைண்டர் அதிகமாக இருக்குது இல்லையா? அப்போ இதை எப்படி பிரிச்சுக்கலாம், 15 × 17 + 1. 15 × 17 255. இது 255 ஆகிடும். ப்ளஸ் 1 256. அப்போது ரிமைண்டர் என்ன ஆயிடுச்சுங்க, 240 implies congruent 1 mod 17. ஓகேவா? இப்போ இதை பவர் பண்ணிக்கலாம். பவர் பண்ண என்ன வரும், 2 power 80. அப்போ இங்கேயே பவர் ஆகிடும்ல, ஆச்சுன்னா 1 பவர் பண்ணாலும் 1 தான், mod 17. ஆனால் இங்கே கேட்டது 81 கேட்டாங்க இல்லையா? அப்போது ஒரு 2 நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். பண்ணால் என்ன வரும், 2 power 81 congruent 2 × 1 இல்லையா, 2 mod 17. அவ்வளோதான் சம்மு. Exercise 2.3 10th sum. The duration of a flight travel from Chennai to London through British Airlines is approximately 11 hours. The aeroplane begins its journey on Sunday at 23.30 hours. If the time to Chennai is 4:30 hours ahead to that London's time, find the time at London when the flight lands at London airport. என்ன சொல்கிறாங்கன்னா, சொல்யூஷனு 23.30 ஹவர்ஸுக்கு ஃப்ளைட்டு கிளம்புது. எவ்வளோ நாள் ட்ராவல் ஆகுதுன்னு பார்த்தா 11 hours ட்ராவல் ஆகுது. சரியா? அப்போது லண்டனில் போய் லேண்ட் ஆகுது, 11 hours கழிச்சு லண்டனில் போய் லேண்ட் ஆகுது. அப்போது லண்டனில் என்ன டைம் இருக்குன்னு கேட்குறாங்க. லண்டனில் என்ன டைம்னு கேட்குறாங்க. லண்டனில் டைம் என்னான்னு கேட்குறாங்க. 23:30 கிளம்புற ஃப்ளைட்டு 11 மணி நேரம் ட்ராவல் பண்ணி லண்டனில் ரீச் ஆகுது. ரீச் ஆகிற டைம் என்னான்னு கேட்குறாங்க. லண்டன் டைமுக்கு. சென்னை நம்ம தமிழ்நாடு இந்தியன் டைமுக்கு இல்லை, லண்டன் டைம் கேட்குறாங்க. அப்போது 23:30க்கு கிளம்புது, 11 மணி நேரம் ட்ராவல் ஆகுது. அப்போ மொத்தம் எவ்வளோ, 33:30. இது எப்படி எழுதலாம், 34 இல்லையா, 3 + 1 4, 34:30 காங்க்ருவெண்ட் எக்ஸு மாட் 24 டைம் இல்லையா? இப்போ என்ன பண்ணோம், இது எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். 34.30 - எக்ஸு ஈக்குவல் டு 24 என்னங்கிறது இன்டிஜரு. 24 ஈக்குவல் டு 34.30 - x n ஈக்குவல் டு 34.30 - x டிவைடட் பை 24. இப்போ n வந்து எக்ஸுக்கு ஒரு வேல்யூ போட்டு n எங்கே இன்டிஜராக மாறுமோ அதுதான் நமக்கு அந்த எக்ஸோட வேல்யூ இல்லையா? அப்போது என்ன நம்பர் போட்டால் இந்த n இன்டிஜராக மாறும் அப்படின்னா
எக்ஸ் ஈக்குவல் டு 10.13 போட்டால் இது இன்டிஜராக மாறும். எப்படின்னு பாருங்கள். n ஈக்குவல் டு 34.30 மைனஸ் 10.30 டிவைடட் பை 24 ஈக்குவல் டு எவ்வளோ 24 டிவைடட் பை 24 1 இன்டிஜராக மாறிச்சா. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 1030. இப்போது அவங்க என்ன கேட்குறாங்க, டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க இல்லையா, லண்டன் டைம் கேட்குறாங்க. லண்டன் டைம்னா என்னது, லண்டன் டைம் ஈக்குவல் டு சென்னை டைம் மைனஸ் 430. சரியா, அப்போ இதான் ஃபார்முலா. அது ஃபார்முலாவில் டைம் கண்டுபிடிக்கிறது டிஃப்ரென்ஸு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், லண்டன் டைம் கண்டுபிடிக்கணும் இல்லையா. லண்டன் டைம் ஈக்குவல் டு சென்னை டைம்னா அது 10:30. லண்டன் டைமை மைனஸ் பண்ணணும். 4:30 மைனஸ் பண்ணால் 6 AM. அவ்வளோதான் சம். தேங்க்யூ.